ஐயப்பன் கோயிலுக்கு போகிற பக்தர்கள் வந்து போகிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய நம்பிக்கை. அதுக்கு நானும் போவேன் அப்படின்னு பெண்கள் புரட்சி பண்ணனா எந்த விதத்தில் நியாயமாகாது, எப்படி போக முடியும்? ஸோ பர்சனலி இந்த பா ரஞ்சித்துக்கு நீங்கள் சொல்ல விரும்புங்க? சுத்தமாக எனக்கு பிடிக்காத ஒரு சமூக போராளின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு பணம் பண்ணும் ஒருவர் தான் பா ரஞ்சித். ஒரு மதம் பிடிக்கல அப்படின்னா உன் வீட்டோட உள்ள பேசிக்கணும். நீ வந்து வெளியே ரோட்ல வந்து பேசக்கூடாது. ஏன்னா அந்த ரோட்ல அந்த மதத்தை சார்ந்தவன் இருப்பான், அவனை காயப்படுத்துற மாதிரி ஆகும். ஆண்களை விட பெண்ணுக்கு தான் உரிமையும் அதிகம், ரைட்ஸும் அதிகம், சட்டத்திட்டங்களும் வந்து பெண்களுக்கு தான் அதிகப்படி சாதகமாக இருக்கிறது. இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் வசந்த் சரவணராஜன். இன்று நம்முடன் ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியேஷன் தலைவர் மூத்த பத்திரிகையாளர் ஆ வேல்முருகன் அவர்கள் இருக்காங்க. அவரிடம் சில கேள்விகள். வணக்கம் சார். வணக்கம். ஸோ சபரிமலை சீசன் ஆரம்பிச்சிருச்சு. சபரிமலை எல்லா பக்தர்களும் வந்து தீவிரமாக வழிபாடு பண்ணி கொண்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு ஒன் டே ஆர் 2 டேஸா வந்து ஒரு பாடல் வந்து எதிர்த்து சில பேர்கள்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஐயப்பர் பக்தர்கள் எல்லாருமே கண்டிச்சு பேசி வந்துட்டு இருக்காங்க. அது வந்து இந்த நீலம் ப்ரொடக்ஷனோட இசைவாணின்ற ஒரு பாடகி பாரஞ்சித்தோட பாடல் பாடி ஐயம் சாரி ஐயப்பான்னு ஒரு பாடல், அதை எதிர்த்து வந்து நிறைய பேர் வந்து இப்ப பேசிட்டு வந்துகிட்டு இருக்காங்க சில பக்தர்கள். முதல்ல இந்த பாடல்கள் நீங்க கேட்டிருக்கீங்களா? ஆக்சுவலி இது வந்து கிட்டத்தட்ட இந்த பாடல் வந்து ஒரு 5 ஆண்டு இருக்கும் இந்த பாடலை பாடினது. அப்பவே இது ரொம்ப சர்ச்சைக்குள்ளானது. அதுக்கப்புறமும் அந்த முருகன் பத்தி, சுப்ரபாரத பத்தி, அதை பத்தி இந்த மாதிரி அந்த பீரியட்ல இது வந்து இந்த பாடல் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வருஷம் இருக்கும். அதுதான் அப்பவே சர்ச்சைக்குள்ளான பாடல் தான். அதுக்கப்புறம் இது பெருசா பேசப்படலை. இப்போ சபரிமலை சீசன் வந்துருச்சு இல்லைங்க. இப்போ சீசன் வந்த பிறகு இந்த பாடலை திருப்பி ரிப்பீட்டடாக போடும் போது கண்டிப்பாக பக்தர்களுக்கு வந்து பக்தர்கள் மனசு புண்படத்தான செய்யும். ஸோ முதல்ல இந்த பாடல்கள் பற்றி உங்களுக்கு கருத்து சொல்ல என்ன சார்? இது வந்து பொதுவாகவே தவறு தான். இந்த மாதிரி பாடல்களை வடிவமைக்கிறதே தவறு. அது பாரஞ்சித்தாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அவர் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் வந்து அவங்கெல்லாம் வந்து பெரிய அதிமேதாவிகள் மாதிரி பேசுவாங்க. இவங்க ஒன்றும் கிடையாது. உண்மையிலேயே சமூகம் எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப நல்லாவே இருக்கு. சமூகம் எல்லாருக்கூடையும் சமத்துவமாகவும் நல்லா தான் இருக்காங்க. எங்கேயோ அங்கே எங்கன்னு எதுனா ஒரு சில பிரச்சனைகள் நடக்கும். இவங்கெல்லாம் இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த பிரச்சனைகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு கம்பெனிக்காக வந்து வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம். அதனால இந்த மாதிரி பாடல்கள் மூலிமா ஒரு முரண்பாடான ஒரு இது கிடைக்கும், அதில் என்ன லாபம் கிடைக்கும்னு பார்க்குறவங்க தான். ஸோ இந்த மாதிரி பாடல்கள் பொதுவாகவே அரசு கோர்ட்டும் தலையிட்டு இந்த மாதிரி வரிகள் எல்லாம் அகற்றணும். இந்த பாடல் திரும்ப ரிப்பீட்டடாக போடுறதோ இல்லை வேற இடங்கள் நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரி இசைவாணி வந்து பாடுறதோ எல்லாம் தவிர்த்துக்கணும். அது தவிர்க்க வைக்கணும். அதுதான் சரியான இது. ஏன்னா இது வந்து மதம் சார்பான விஷயங்கள். இதில் வந்து தேவையில்லாதவங்கெல்லாம் தலையிடுறது தப்பு தான். ஏன்னா இந்த பாடலை பற்றி எனக்கு ஒரு கருத்து இருக்கு. உங்களுக்கு இந்த பாடல்ல இப்போ நீங்கள் வந்து டீகோட் பண்ணால் என்னென்ன தவறுகள் இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியும்? அப்படி கிடையாது. இப்போ ஒரு ஐயப்பன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது எப்படி போனாலும். இப்போ பெண் புரட்சியாக இருக்கிறதோ புதுமை பண்ணுறதோ எல்லாம் நம்ம யாரும் வந்து வேணான்னு சொல்லலை. அது அவங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்குள்ளே யாருமே போக முடியாது. அவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கிறதோ, யார் கூட வாழ்கிறதோ, இல்லை அவங்க என்ன தொழில் செய்கிறதோ, இல்லை அவங்க என்ன உடை அணியிறது, எல்லாமே வந்து சமூகத்தினுடைய சட்டத்திட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களில் அவங்கள உட்படுத்திக்கிட்டு சுதந்திரமாக இருக்கலாம். அது யாரும் தடை செய்ய போகிறதல்ல கிடையாது. பட் மதங்கும் போது மதங்கள்ங்கிறது ஒரு விஷயம் வந்து பயங்கர சென்சிட்டிவானது. மதங்களுக்கு நிறைய நம்பிக்கைகள் உண்டு. அது நம்பிக்கைகள் வந்து நிறைய சடங்கு சம்பிரதாயம் மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் கலந்து தான் மதங்கள். இங்கே இந்து மதத்தில் மட்டும் கிடையாது, எல்லா மதங்கள்லையும் உண்டு. எல்லா மதங்கள்லையும் பல சம்பிரதாயங்களும் அடிப்படை மூட நம்பிக்கைகளும் உண்டு. இப்போ சொல்லப்போனால் இப்போ வந்து ஒரு ஞானஸ்தானம் வாங்குறோம் கிறிஸ்துவ மதத்துல, நீங்க போய் ஞானஸ்தானம் வாங்கிட முடியுமா? அந்த மதத்தா மாறினாதான் ஞானஸ்தானம் விடும். எனக்கும் உரிமை இருக்கு, எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொன்னா கொடுத்துருவாங்களா? அதே மாதிரி ஹஜ்ஜி பயணம் போறோம், எல்லாருமே ஹஜ்ஜி பயணத்துக்கு போயிட முடியுங்களா? போக முடியாது இல்லைங்க. அது மாதிரி தான் ஐயப்பன் கோயிலுக்கு போற பக்தர்கள் வந்து போறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய நம்பிக்கை. அதுக்கு நானும் போவேன் அப்படின்னு பெண்கள் புரட்சி பண்ணனா எந்த விதத்துல நியாயமாகாது, எப்படி போக முடியும்? இந்த உள்ள வரலன்றது ஆல்மோஸ்ட் வந்து இப்போ இல்ல, அதை அடிப்படையா வச்சுதான் இந்த பாடல்கள் எல்லாம் உருவாக்குறாங்க. இந்த பாடலே வந்து அந்த ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் பர்மிட் பண்றது முதல்ல அடிப்படையா பெண்கள் போக கூடாதுன்ட்டு அங்கெல்லாம் விதியெல்லாம் கிடையாது. பெண்கள் போகலாங்க, எப்பவுமே பெண்கள் எல்லாம் போகலாம். அந்த ஐயப்பன் சந்நிதிக்கு பெண்கள் போகலாம், போகக்கூடாதுன்னெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த விரத காலம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த விரத காலத்துல மட்டும்தான் பெண்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா பெண்கள்ங்கிறவங்க பெரியவங்க போறாங்க,
அதாவது பருவமடையாத சின்ன குழந்தைகள் போகலாம் அப்படின்னு விதி இருக்குது. அப்போ ஏன் இந்த இடைப்பட்ட பருவ பெண்கள் ஏன் போகக்கூடாது அப்படின்னா, அது வந்து ஒரு பிரம்மச்சாரிய விரதத்தை எடுத்துட்டு அந்த கட்டுப்பாட்டோட அவங்க 48 நாள் விரதம் இருந்து போகிற ஒரு இடமா இந்த பீரியட், இந்த விரத கால பீரியட்னு இருக்கும்போது அந்த டைமில் தான் போகக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கான். மற்ற நேரங்களில் நீங்கள் பெண்கள் அங்கே எல்லா பெண்களும் கோயிலுக்கு போகலாமாச்சே. எல்லாமே சயின்டிஃபிக்காக ஒரு ரீசன் சொல்றாங்க. இந்த மாதவிடாய் வரப்ப அந்த அங்க உள்ள விலங்குகள் அச்சுறுத்துற மாதிரி இருக்கணும், சில சயின்டிஃபிக்காகவும் ரீசன் சொல்றாங்க. ஸோ பட் அதை பற்றி எனக்கு முழுமையாக நம்ம ஒரு காலகட்டத்தில் காடா இருந்தது, காட்டு வழியா பயணம் பண்ணுவோம். காட்டு வழியா பயணம் பண்ணும்போது பொதுவாகவே ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த பிளட் ஸ்மெல் வந்து அனிமல்ஸ் வந்து ஈஸியா வந்து அதுக்கு தெரியும். அதனால ஈஸியா ஒரு இதனால அட்டாக் பண்ணக்கூடிய சூழ்நிலை அதுவும் ஒரு காரணம். பட் அதுவே மேஜர் காரணமா சொல்ல முடியாது. அதுக்காக பிளட்டு மனுஷன் வந்தாலே மனிதனுடைய வேர்வை ஸ்மெல்லே அது அப்சர்வ் பண்ணி அடிச்சு விலங்கு அட்டாக் பண்ணிடும். அதனால அதை வந்து நம்ம பெரிய காரணமா எடுத்துக்க முடியாது. வேற என்னென்ன சில விஷயங்கள் நீங்க பொதுவாக அப்படிதாங்க. அதாவது இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, மத நம்பிக்கைகள் வந்து எனக்கு கூட இப்போ பல மதங்கள்ல முட்டாள்தனமான கோட்பாடுகள் இருக்கு. எல்லா மதங்கள்லையும் ஏகப்பட்ட குப்பைகள் இருக்கு. மத குப்பை, அந்த கோட்பாடுகள் குப்பைகள் எல்லாம் இருக்கு. நம்ம போய் அதை வெளிப்படைத்தன்மையோடலாம் பேசிட முடியாது, புரியுதுங்களா? அப்படி இருக்குன்னா திரும்பவும் என்ன பண்ணணும், எல்லா அறிஞர்களும் இல்லை பார்லிமெண்ட்டும் சட்டமன்றம் எல்லாம் பண்ணி எல்லா மத சடங்கு சமுதாயத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து அதில் இருக்கக்கூடிய என்னென்ன மூட நம்பிக்கையில எல்லாம் எடுத்துட்டு இப்படி தான் மதம் இருக்கணும்ன்ட்டு ஆய்வு பண்ணி உங்களால் நிர்ணயம் பண்ண முடியுமா? அதற்கான வாய்ப்பு உண்டா? முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த சமூகம் உருவாக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாக உருவாக்குனதுனுடைய ஒரு சில அந்த கட்டமைப்புக்கான அடிப்படையிலும் மதங்களும் சேர்ந்தது தான். அப்போ அந்த மதங்களுடைய கோட்பாடுகளை உடனடியாக நீங்கள் கலைச்சிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வேணால் நீங்கள் இது பண்ணலாம் இல்லையா? எல்லா மூட நம்பிக்கையும் நீங்கள் கலைச்சிட முடியாது. அது அதிகப்படி உங்களை சார்ஜ் பண்ணுறது எல்லாமே இந்த இந்து மத நம்பிக்கையிலேயே தான் வருவாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? இதுக்குள்ளேயே தான் வராங்க. இந்து மதத்துலேருந்து எத்தனையோ மதங்கள் பிரிஞ்சிருக்கு. இந்து மதத்துலேருந்து சீக் மதம் பிரிஞ்சிருச்சு, புத்த மதம் பிரிஞ்சிச்சு, ஜைன மதம் பிரிஞ்சிச்சு, தெய்வம்ட்டு ஒரு மதம், அத்வைதம்ட்டு ஒரு மதம் பிரிஞ்சிருக்கு. ஏகப்பட்ட மதங்கள் பிரிஞ்சு இருக்குங்க, துணை மதங்கள் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நமக்கு ஒரு மதம் பிடிக்கலன்னா நீங்கள் இன்னொரு மதத்துக்கு போகலாம், அந்த கோட்பாடை ஏற்றுக்கங்க. அதில் யாரும் வந்து வேண்டான்னு சொல்லலை. ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு போகக்கூடாதுன்னுங்கள சட்டம் கிடையாது. மதத்தை மாற்றக்கூடாதுன்னு தான் சட்டம். மத மாற்றத்தை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு மதம் பிடிக்கலையா இன்னொரு மதத்துக்கு போங்க. நீ பிடிக்கிறதுக்கு காரணம் உன் வீட்டுக்குள்ளே பேசு, வெளியே சமூகத்துக்குள்ளே வந்து பேசக்கூடாது. எனக்கு ஒரு மதம் பிடிக்கலை அப்படின்னா உன் வீட்டோட உள்ளே பேசிக்கணும். நீ வந்து வெளியே ரோட்டில் வந்து பேசக்கூடாது. ஏன்னா அந்த ரோட்டில் அந்த மதத்தை சார்ந்தவன் இருப்பான், அவனை காயப்படுத்துகிற மாதிரி ஆகும். உன்னுடைய உரிமை. நீ உனக்கு ஒரு மதம் பிடிக்கலையா, நீ எந்த மதத்துக்கு வேணா இப்போ இந்த அம்மா பாடுறாங்க, கழுத்துல சிலுவை போட்டுட்டு பாடுறாங்க. அப்ப இன்னொருத்தன் பார்க்கற அந்த இந்து மதத்துல இருக்கனுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? அப்ப நீ வேற்று மதத்துல இருந்து எங்க மதத்தை நீ கிரிட்டிசைஸ் பண்றியா அப்படிங்கிற கோபம் தானே வரும். அது ஆனா அடிப்படையான ஒரு அவங்க பக்கம் நியாயமா. இதுக்கு பின்னாடி கிறிஸ்டியானிட்டி இல்லைனாலுமே இது ஒரு கலவரத்தை உண்டாக்குற இன்டைரக்டா. இப்போ ஒரு கஸ்தூரியை வந்து இப்போ வந்து ஒரு தெலுங்கரை வந்து டைரக்டாவே திட்டினாங்க. இப்போ நம்ம கஸ்தூரிக்கு வக்காலத்து வாங்கிடுவோம். பொதுவாக சட்டம் தன் கடமையை செஞ்சிச்சு. அது சட்டம் வந்து கடமை கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சிருச்சு கஸ்தூரி விஷயத்தில். அதை விட்டுடுங்க, கொஞ்சம் அது கஷ்டம். உண்மையிலேயே சட்டம் எல்லாத்துக்குமே சட்டம் இதே மாதிரி இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கஸ்தூரி விஷயத்தில் கொஞ்சம் அதிகப்படியாகவே சட்டம் கடமையை செஞ்சிருக்கு. இருந்தாலும் என்னன்னா சட்டத்துக்கு அப்புறமா பேசுறாங்கிறது கைதி பண்றீங்க, கரெக்டா? அது நம்ம அது சர்ச்சைக்கு வரல. அப்போ நீங்க உன்னுடைய அடையாளக்குறி ஒரு சிலுவை அடையாளக்குறியா போட்டுட்டு இன்னொரு மதத்தை வந்து நீ கிரிட்டிசைஸ் பண்ணி பாடனா அது எப்படி? அப்போ அதை நீ எப்படி எடுத்துக்கலாம்? சட்டம் எப்படி அனுமதிக்கும்? அதை ட்ரிகர் பண்ற மாதிரி தானே. இது வந்து எல்லாத்துடைய மனசும் புண்படும். நாம வந்து எந்த மதத்தை சார்ந்தவர்களாக வேணா இருக்கு. நான் வந்து இந்த மதத்திற்கான ஒரு வக்காலத்து வாங்கிட்டு பேசக்கூடிய இடத்துல இல்லை. எல்லா மதத்தையும் கொடுக்கக்கூடிய அடிப்படை விஷயம் அவன் மதத்தை புண்படுத்தக்கூடாதுங்கிறது தான். இது வந்து ஒரு வகையா லாபம் ஈட்டு முறை தான். ஆனா இது ரஞ்சித் வந்து இந்த அடிக்கடி இந்த கான்ட்ரோவர்சியில எப்பவுமே மாட்டிக்கிட்டு இல்ல. அவரு வந்து எப்படின்னா அவர் வந்து ஜாதிய ரீதியான இதுல வருவாரு. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதெல்லாம் நிறைய படங்கள் எடுத்திருக்கிறாரு. அவருடைய சித்தாந்தங்களை, அவருடைய படங்கள், அவர் சித்தாந்தங்கள், அதை பார்க்கறது பார்க்காதது மக்களுடைய விருப்பம். உங்களுக்கு புரியுதுங்களா? அவரு சித்தாந்தங்கள் ரஞ்சித்தும் சரி, அப்புறம் மாரி செல்வராஜும் சரி, வெற்றிமாறன், இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு சில சித்தாந்தங்களை எடுத்து படமா ஆக்குறாங்க. நான் ஒரு பொருளை விற்கிறேங்க, நீங்க வாங்குறது வாங்காத உங்க இஷ்டம், அப்படிதான் நம்ம எடுத்துட்டு போயிடணும். புரியுதுங்களா? அவங்க படத்தை பார்க்குறவங்க பார்க்கட்டும், பார்க்காதவங்க போட்டோம். அதுக்குள்ள நம்ம போக முடியாது. ஆனா அதுவே வந்து ஒரு துவேம்சமா இருந்தா, ஒரு வகையான துவேம்சம்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்த்தரை வந்து காயப்படுத்துற மாதிரி இருந்தா அதை ஏத்துக்க முடியாது. ஸோ பர்சனலி இந்த ரஞ்சித்துக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்க?
சுத்தமாக எனக்கு பிடிக்காத ஒரு சமூக போராளின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு பணம் பண்ணும் ஒருவர் தான் ரஞ்சித். என்ன சமூக போராளி அவர் இருந்தார்? இல்லை எப்படி மாருதி 800ல் போகிறாரா, இல்லை ஸ்கூட்டியில் போகிறாரா? அவர் 1 கோடி ரூபாய் 1.5 கோடி ரூபாய் காரில் தானே போகிறாரு. அவர் எப்படி சமூக போராளி? அவர் என்ன சேக்குவாராவா? இல்லை இல்லை என்ன சமூக போராளிங்கிற? இல்லை கக்கானா அவர்? இல்லை ஜீவாவா? இல்லை யார்? என்ன சமூக போராளின்னு அடையாளத்தோட போடுறாங்களே, என்ன வசதி வாய்ப்புகள் குறைவாது? எதனா ஒரு நல்ல சமூக போராளி ஏன்னா செல்வ செழிப்பா வசதி வாய்ப்புகளோட வாழ்வதற்கு மனம் வருமா? நம்ம சக மனிதர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும்போது நான் வந்து 1 கோடி ரூபாய் 1.5 கோடி ரூபாய் காரில் தான் இருப்பேன், ஸ்விம்மிங் பூல் இருக்கிற வீட்டில் வீடு கட்டி தான் வாழ்வேங்கிறவன் எப்படி சமூக போராளி எடுத்துக்கும்? ஏன் இவங்கெல்லாம் நிறைய படித்தவங்க சேக்குவாராவை படிக்கலையா, இல்லை லெனினை படிக்கலையா, பிடல் காஸ்ட்ரோவை படிக்கலையா? ஏன்னா எத்தனையோ பேர் இங்கே இருக்கிற செக்கெழுத்த சிதம்பரனாரை படிக்கலையா, வஉசியை படிக்கலையா, பாரதியாரை படிக்கலையா? சமூக போராளினா முதல்ல யார்? மக்கள் முட்டாளுங்க. சமூக போராளியை எப்படி இருப்பான்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். தன்னுடைய சுய லாபத்துக்காக ஒருத்தனை மூலதனமாக்கி அதன் மூலம் இவங்க வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் ஆனா இந்த மாதிரி இப்ப அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் பரவலா மேஜரா இருக்குன்றது அர்பன் ஏரியாஸ்ல நான் பாக்குறது இல்லை. மேபி ரூரல் ஏரியாஸ்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். அது நம்ம வந்து நம்ம ஸ்ட்ராங்கா நம்ம சொல்ல முடியாது, நடக்குது அப்படின்றது ஸ்ட்ராங்கா சொல்ல முடியல. பட் இவர் வந்து ஒரு மார்க்கெட்டிங்கா இவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி தான் இருக்கு, இப்படிதான் நடக்குதுன்னு இவர் ப்ரொமோட் பண்றது நீங்க சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாங்க, இந்த ப்ரொமோஷனே அவருடைய மானிட்டரி கெயினுக்கு தாங்க ப்ரொமோட் பண்ணா. நம்ம இப்ப இந்த இடத்துல ஒரு கோடிட்டு கூட காக்கலாம். நாம வந்து இவர் தொல் திருமாவளவன் அவர் இருக்கிறாரு, அவரை நம்ம சமூக போராளியை ஏற்றுக்கிறோம். அவருடைய வாழ்வியலை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் எவ்வளோ கஷ்ட நஷ்டத்தோடு வந்தவர். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி மனிதனாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். பெரிய ஆடம்பரமாவோ அப்படியெல்லாம் வாழ்கிற பழக்கம் அவருக்கு கிடையாது. இப்போ கூட நிறைய பேர் அவர் மேலே விமர்சனங்கள் இருக்கும், விமர்சனங்களை விட்டுடுங்க. ஆனால் அவர் வாழ்வியல் முறையை பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் மிக சராசரி சாமானிய மக்கள் மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் அவரை நம்ம மதிக்கிறோம், அந்த மாதிரி ஆட்களை நம்ம மதிக்க முடியும். அவர் நமக்கு உண்மையிலேயே மரியாதை உண்டு. இப்போ ரஞ்சித்தையெல்லாம் நீங்கள் எப்படி மரியாதை கொடுக்க முடியும் நம்ம நினைக்கிறீங்க? மிகப்பெரிய செல்வ செழிப்போட வாழ்கிறாங்க, அவங்கள எப்படிங்க இவங்களுக்கு? அதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னன்னா, இவங்க இந்த சித்தாந்தத்தை வந்து ஒருத்தன் முடிவாக அதாவது ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதன் மூலம் மிகப்பெரிய பணத்தை எடுக்கிறது தான் இவங்களுடைய ஒரு டாக்டிக்ஸு. இது முழுக்க வியாபார தந்திரம். ஒரு வியாபார தந்திரம் தானே வெளியே. இது ஒன்றும் பெரிய என்ன சொல்லுவாங்க ரெவல்யூஷனோ புரட்சியோ எல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? வியாபாரத்தினுடைய ஒரு தந்திரம். எத்தனை ரூம் போட்டு யோசிக்கிறான் பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு வியாபாரத்தை எப்படி யோசிக்கிறான்னா, இவங்க ஒரு வகையா வியாபாரத்தை யோசிச்சு அதன் மூலியம் வருவாய் பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் நான் வந்து அர்பன் ஏரியாவில் நான் சிட்டியில் இருந்தனால பெண்களுக்கு முதல் உரிமையும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் நானுமே இருக்கேன். நான் தவறுன்னு சொல்லலை. ஈக்குவலாக வி ரெஸ்பெக்ட் தி ஜெண்டர். நம்ம வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய சிட்டியில். பட் இந்த சிட்டியில் தான் இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் நடக்குது. இவங்க பாடக்கூடிய பாடல்கள், இந்த இசைவாணி பாடக்கூடிய பாடல்களாக இருக்கட்டும், இவர் ரஞ்சித் செய்யக்கூடிய புரட்சிகள் தேனி, கம்பம், மதுரை இந்த மாதிரி இடங்கள்ல அவர் வந்து பேசுறது கிடையாது. ஸோ ஒரு ரூரல் ஏரியாஸ்லயோ இல்லை வில்லேஜஸ்ல அந்த இடத்துல தான் சில இடங்கள்ல நடக்குதுன்னு நம்மளுக்கு ஒரு யூகம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இடங்கள்ல ஏன் இவங்க முக்கியத்துவம் எடுத்து மார்க்கெட்டிங் பண்ண மாட்டேங்கிறாங்க? அந்த இடங்கள்ல ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அங்க இருந்து பெருசா படம் ரெவென்யூ கிடைக்கிறது இல்லை. அங்க போனா ரெவென்யூ கிடைக்காது. அந்த மாதிரி இடங்களை இவங்களை ப்ரமோஷன் பண்ணா ஒண்ணுமே கிடையாது. நீங்கள் எங்கே நமக்கு ரெவென்யூ அதிகமாக வருதோ அங்கே தான் இவங்களை ப்ரமோட் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு இன்னொன்று என்னென்னா, இவங்க ஒரு சமூகத்தை குறி வச்சே தான் இவங்களுடைய டார்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள குறி வச்சு அவங்கள இவங்க பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரே விஷயத்தில் தான் இருப்பாங்க. அவங்கள ஈர்த்து இவங்க பின்னாடி தான் வச்சுக்குவாங்க. இவங்களுக்கு முன்னாடி முன்னேறலாம் விட மாட்டாங்க. அந்த சமூகங்கள் அவங்கள வந்து உயர்த்தக்கூடிய இடத்துக்கு எங்கேயுமே அவங்க போக மாட்டாங்க. இவங்க உயர்ந்துக்குவாங்க, அவங்கள பின்னாடி வச்சுக்குவாங்க, ஒரு கேடயமா அவங்கள பயன்படுத்திக்குவாங்க. அவங்களுக்கு உண்மையா சமூகத்தின் நிலைப்பாடை சொல்லக்கூடிய இடத்துல யாருமே கிடையாது. எனக்கு கேட்டா யாருமே இல்லை. இந்த மாதிரி போலி சமூக போராளிகள் தான் இங்க உலாவிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி அடுத்த கட்டமா மாதிரி இசைவாணி மாதிரி ஆட்களுக்கு, இசைவாணி கூட ஒரு கருவி தான். இது ரஞ்சித்தோடைய இதுதான். இசைவாணி டைரக்டா நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ரஞ்சித் டீம்ல இருக்கக்கூடியவங்க இசைவாணி. ஸோ இப்போ இசைவாணி மாதிரி ஆட்களுக்கோ இல்லை வந்து ரஞ்சித் மாதிரி இருக்கு சில ஆட்களுக்கு உங்களோட பர்சனல் கருத்து என்ன? நம்ம கருத்து அவங்க ஏற்றுக்கக்கூடிய இடத்துல எல்லாம் இல்லை. இப்போ நம்ம இப்போ இதை பேசுறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஏதோ ஒரு சமூகத்துக்கு வந்து ஒரு விரோதியாகவும் ஒரு மதத்தினுடைய அடையாளக்குறியோட நம்ம ஒரு மதத்துக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தான் இவங்க ஒரு வேற பிம்பத்தை ஏற்படுத்துவாங்களே வெளியே.
நம்மளுடைய உண்மையான ஒரு ஆதங்கத்தை அவங்க எடுத்துக்க போறதே கிடையாது. இவங்களுக்கு எல்லாம் அந்த ஏன்னா இப்போ ஒரு அறிவு நிலை அற்றவர்கள்னு ஒருத்தர் இருப்பானா, நீ வந்து அந்த அறிவு நிலை அற்றவன், அறியாதவன், இவங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைக்கலாம். உங்களுக்கு அவனுக்கு இது நீ செய்யக்கூடியது தவறுன்னு நம்ம சுட்டி காட்டினா அவன் புரிஞ்சுக்கலாம். என்னைக்குமே ஒரு தவறான ஒரு விஷயத்தை அதிகமா செய்யறவன் யாருன்னா நல்ல அறிவு சார்ந்தவன் தான். அப்ப இவங்களுக்கு எந்த விதத்திலயும் அறிவு சாராதவர்கள் நம்ம சொல்லிட முடியாது. எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்க. ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலியமா அந்த அறிவை சார்ந்து இவங்க இந்த மாதிரி ஒரு வியாபாரமா எடுத்துட்டு வந்து அதுல பெரும் லாபத்தை இட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு நம்ம சொல்ற அறிவுரை, நீங்க சொல்றீங்களே என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா, நம்ம என்ன சொன்னாலே இவங்க கேட்க மாட்டாங்க. சமூகம் தான் சொல்லணும். எனக்குமே என்னன்னா இந்த ஃபெமினிஸ்ட் ஆதரவு செய்வேன். பட் எனக்கு ஒரு சின்ன கேள்விகள், அது ஒரு ஒரு உங்களை மாதிரி ஒரு தலைவர்கள் நீங்க எதை வச்சு சொல்றீங்க? எங்களுக்கும் நிறைய கேள்விக்குறி ஒன்று இருக்கு. பெண் உரிமைங்கிறது எதை வச்சு சொல்றீங்க? இல்ல, பெண் உரிமைகள்லாம் ஈக்குவலா ட்ரீட் பண்றது, நமக்கு ஆண்களுக்கு கிடைக்க வேண்டிய ஈக்குவலிசம்ங்கிறதே என்னங்க? ஜாப்ல இருக்கட்டும் இல்ல உடைகள்ல இருக்கட்டும், சாப்பிடுற உணவுகள்ல இருக்கட்டும். ஸோ நம்ம ஒரு முக்கியத்துவம், முன்னாடி ஆண்கள் சாப்பிட்டது பிறகுதான் பெண்கள் சாப்பிடணும்ன்ற நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இப்போ இந்த காலகட்டத்துல சொல்லுங்க இந்த காலகட்டத்துல உடைக்கப்பட்டது. பட் இருந்தாலுமே எனக்கு ஒரு சில கேள்விகள் என்ன, சில உரிமைகளை அது ஜென்ரலா டிஃபால்ட் சொசைட்டி அப்கிரேட் ஆக ஆக அது என்கரேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்பயுமே பாத்தீங்கன்னா ஐடி நிறுவனங்கள்ல 50% மேல் ஒர்க் பண்றாங்க, 50% ஃபீமேல் ஒர்க் பண்றாங்க. பட் எனக்கு ஒரு சின்ன கேள்விகள் என்னன்னா, நீங்க ஃபெமினிஸ்ட் பேசுறவங்க, ஃபெமினிஸ்ட் விமனும் பேசுறாங்க. பட் எனக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, ஆண்களும் கூட கூட பேசிட்டு இருக்காங்க. இந்த புரட்சி இப்ப இந்த பெண் புரட்சி பாடல்களை எழுதுனது இசைவாணி கிடையாது, பாரஞ்சித் தான். உனக்கு அந்த பிரச்சனை, நீ அந்த பிரச்சனை, இப்ப நான் ஒரு இடத்துல இருக்கேன், நான் அந்த பிரச்சனை நான் அனுபவிச்சிருக்கேன், அதை பற்றி நான் சொல்லலாம். அவன் அந்த இடத்துல இல்லையே. பாரஞ்சித்ன்ற ஒரு இயக்குனர் அந்த மாதிரி அவர் ஒரு பெண் கிடையாது, அவர் அந்த ஃபீலிங்ஸ் இல்லை. ஆனா இந்த மாதிரி இந்த ஃபெமினிஸ்ட் பேச சில ஆண்கள் தான் முன்னிறுத்தி அவங்க தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சில ஆண்கள், இந்த மாதிரி ஆண்களுக்கு என்ன நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பெண்களுடைய உரிமைகளுக்கு அதிகமா போராடுறது பெண்களை விட ஆண்கள் தான். அதுல எப்பவுமே மாற்று கருத்து கிடையாது. இப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் ஈக்குவல் ரைட்ஸ் இல்லைன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போவும் பெண்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நம்ம இந்தியாவை பொறுத்தளவோ ஒரு படி ஆண்களை விட பெண்ணுக்கு தான் உரிமையும் அதிகம், ரைட்ஸும் அதிகம், சட்டத்திட்டங்களும் பெண்களுக்கு தான் அதிகப்படி சாதகமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்னும் கூட பெண்கள் அவங்கள அடக்கி ஆள்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறத நம்ம எந்த விதத்தில் எடுத்துக்க முடியாது. இருக்கு எங்கன்னா சில கிராமங்கள், நம்ம சவுத் சைடெல்லாம் ரொம்ப கம்மி, நார்த் சைடில் சில இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் பெண்களுக்கு இன்னும் கூட பெரிய சுதந்திரமாக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அது கல்வியின் மூலமாக தான் மாறும். கல்வியை நீங்கள் சரியான கல்வியை கொடுக்கறது மூலியமா மாறும். ஆண்கள் பெண்களுக்கு எந்த வகையிலையும் முட்டுக்கட்டையெல்லாம் போறதெல்லாம் இன்னைக்கு 98% கிடையவே கிடையாது. காரணம் என்ன, எப்படி சொல்லணும் அப்படின்னா, பொதுவா ஒரு குடும்பத்துல ஒரு பெண் வெளியே எங்கன்னா போறாங்க அப்படின்னா கட்டுப்பாடு போடுவாங்க, இங்க போகக்கூடாது அங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்றது பழக்கம் தான். அது ஒரு தாய் தந்தையரா இருக்கிற எல்லாருக்கும் கூடிய இயல்பான ஒரு விஷயம் தான். நீங்க ஆனா பெண்களை மட்டும் சொல்றது கிடையாது. தாய் தந்தையர் ஒரு ஆணையும் தான் சொல்லுவாங்க, ஒரு பையனையும் தான் சொல்லுவாங்க. ஒரு பையன் மட்டும் தறி கட்டு சுத்திட்டு இருந்தா ஒரு தாய் தந்தையர் நீ சுத்திட்டு வான்னு சொல்றாங்களா? பெண்களையாச்சும் அடிக்க மாட்டாங்க, வாயில சொல்லுவாங்க. ஆண்களை வெளுத்து கட்டுறாங்க பேரண்ட். கரெக்டா? ஸோ இங்க எல்லா டைம்லயும் மனோநிலை கட்டுப்பாடுங்கிறது ஒரு குழந்தைகளுக்கு ஆணாகட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஒரு கட்டுப்பாடோட வளர்த்தணுங்கிற ஒரு பேரண்ட்ஸ்க்கு அது ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி, அடிமைத்தனம் கிடையாது. இப்போ அறிவு சார்ந்துட்ட பிறகு நானும் சுதந்திரமாயிடுறேன், பெண்ணும் சுதந்திரமாயிடுறேன். ஒரு ஆணும் சுதந்திரமா இருக்கான், ஒரு பெண்ணும் சுதந்திரமா இருக்கான். அப்போ சுதந்திரத்தினுடைய லிமிட் என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ சுதந்திரங்கிறது ஒரு தவறான புரிதல் உண்டு. சுதந்திரம் நம்ம நினைக்கிற மாதிரி நான் நினைச்சதையெல்லாம் செய்யக்கூடியதெல்லாம் சுதந்திரம் கிடையாது. அந்த வார்த்தை சுதந்திரம்னா எப்படி வேணா நான் வாழ அப்படிங்கிறது சுதந்திரத்துல வராது. இங்க சமூக கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துதான் நீ வாழ்ந்தாகும். சட்டத்திட்டங்கள்லாம் சமூக கட்டுப்பாடு. இந்த சட்டத்திட்டங்களுடைய கட்டுப்பாடை மீறி நீங்க சுதந்திரமா இருந்துட முடியாது. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். அப்ப சட்டத்திட்டம் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஈக்குவல் ரைட்ஸ் இன்னைக்கு கொடுத்துட்டு தானே இருக்கு. எங்கனாவது பொண்ணுக்கு குறை வச்சு சட்டத்திட்டம், நம்ம சட்டத்துல எங்கன்னா பெண்ணுக்கு குறைபான சட்டத்திட்டம் இருக்குங்களா? இல்ல. அப்புறம் எப்படி பெண் சுதந்திரமா இல்லைன்னு நீங்க சொல்ல முடியும்? பட் இந்த போராட்டம் எதை நோக்கி அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வியா வருது. அதுதாங்க இங்க என்னன்னா, இப்ப அதாவது புரட்சி வேற புதுமை வேற, புரட்சியும் புதுமைக்கும் வேற. ஒரு பெண் புரட்சியா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பைலட் ஆகலாம், ஒரு நல்ல ஒரு பெரிய பத்திரிகையாளர் ஆகலாம், பெரிய போலீஸ் ஆஃபர், IAS, IPS, IFS,
இந்த மாதிரி ஆகிறதெல்லாம் தான் வந்து சுதந்திரத்தோடைய இது பெண் முன்னேற்றத்துக்கான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கணுமே வெளிய. நான் வந்து சுதந்திரமா இருக்கிறேன்ட்டு ஒரு எல்லா இடத்துலையும் போயிட்டு நல்லா ட்ரிங்க்ஸை போட்டுக்கிட்டும் குடிச்சிட்டு கூத்தடிச்சுட்டு இருக்கிறது, அதை சுதந்திரம்னு நினைச்சா அது பெண் அப்படி சுத்தினாலும் தப்பு தான், ஆண் அப்படி சுத்தினாலும் தப்பு தான். எந்த ஆணாவது குடிச்சிட்டு கூத்தடிச்சா சமூகம் வந்து தப்புன்னு சரின்னு ஒத்துக்குமா? கண்டிப்பா இல்ல. அதே பெண் செய்யும் போதும் ஒத்துக்காது தானே. ஆமா. அதே மாதிரி இயற்கையில வந்து பெண்ணை வந்து எல்லாருமே பெண்ணை வந்து கொஞ்சம் ஒரு சாஃப்ட் கார்னர், எல்லாருக்கும் பொதுவாகவே வந்து பெண்ணுனா அப்படின்னா ஒரு நளினமானவர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை உண்டு, அந்த ஃபீலிங் உண்டு. அப்போ ஒரு ஆண் போய் ஒரு பைக்கில் போயிட்டு சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆண் வேகமாக வண்டி ஓட்டிட்டு வந்து கீழே விழுந்தான்னு வைங்க, திமிரு பிடிச்சிட்டு விழுகிறாங்குவாங்க. கரெக்டாக. அதே ஒரு பெண் உளுந்தா என்ன ஆகும்? அதே பெண்ணும் ஸ்பீடா வந்து தான் உழுகும். ஐயோ பாவம்னு சொல்லிட்டு ஓடி வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமா, கண்டிப்பா. ஸோ இப்போ வந்து எங்க அப்போ பெண்ணுக்கு வந்து ஆணை விட முக்கியத்துவம் கொடுக்கறது சமூகம் கொடுத்துட்டு தானே இருக்கு. அப்ப இந்த ஒரு புரட்சிங்கிற இந்த சில பெண்கள், எல்லாரையும் சொல்ல முடியாது, புரட்சிங்கிற சில பெண்கள் வந்து தவறான பாதையை நோக்கி அதுதான் புரட்சி, அதுதான் பெண் விடுதலை, அதுதான் பெண் சுதந்திரம் நினைச்சிட்டு போறாங்க. அது பெண் சுதந்திரம் கிடையாது. நீ வந்து பெண் சுதந்திரங்கிறது இந்த உலகத்துல நான் யாரு உயர்வான இடத்துக்கு வந்து காமிக்கிறது தான் பெண் சுதந்திர அடிப்படை தத்துவமா பார்க்கணும். பட் இந்த பாடல்கள்ல சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். இல்ல, இசைவாணியை நம்ம வந்து தவறா நம்ம சுட்டி காட்ட முடியாது. இசைவாணியை பயன்படுத்தப்படுகிறார், அவர் ஒரு கருவியா பயன்படுத்தப்படுகிறாங்கன்னு தான் நம்ம பார்த்துக்கணும். இசைவாணி அந்த சகோதரி மேல நமக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியுமோ எதுவுமே கிடையாது. ஆனா இசைவாணி போன்றவர்களை வந்து பயன்படுத்தப்படுகிறார் ஒரு சில கம்பெனி, அதாவது நம்ம சொல்லலாம் ஒரு கம்பெனி தான் பயன்படுத்துது. அந்த கம்பெனிக்கு அபரீதமான லாபத்தை அதுல முக்கியத்துவமான ஒரு பாரஞ்சித்துக்கும் இருக்கு. அதுல மாற்று கருத்தே இல்லப்பா. அவங்க கம்பெனி அவங்க தானே. அந்த கம்பெனிக்கு இன்னொரு கம்பெனி எங்க இருந்தோ ஃபண்டு கொடுக்குது, பணம் கொடுக்குற, உதவி செய்யறாங்க, அப்ப செய்யத்தான் செய்வாங்க. கடைசியா நீங்க மக்கள்கிட்டயும் பெண்கள்கிட்டயும் முக்கியமா நீங்க பெண்கள்கிட்ட சமூகத்துக்கிட்ட மொத்த சமூகத்துக்குமே வந்து நம்மளுடைய அடிப்படை குறிக்கோளே முன்னேறது மட்டும்தான் நமக்கு இருக்கணும். எந்த ஒரு மதமோ ஜாதியோ மொழியோ இதெல்லாம் வந்து அது ஒரு தடைக்கல்லா இருந்துடக்கூடாது. நம்ம முன்னேற்றத்துக்கு தடைக்கல்லா இருக்கக்கூடாது. உங்களுடைய மொழியோ ஜாதியோ இல்லை மதமோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வீடோட வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும் வச்சுக்கோங்க. சமூகம்னு வீட்டிலேருந்து வெளியே கால் வச்சிங்கன்னா இது ஒரு சமூகம், ஒரே சமூகம் தான். இங்கே யாரும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. உங்களுடைய குறிக்கோள் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு போகணும், அந்த சிந்தனைக்காக ஓடணும், அந்த சிந்தனைக்காக உழைக்கணும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணுங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோள். ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நம்ம சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.